எங்களின் சாய்வு வாரகை அலைவரிசைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இப்பொழுது தரும் ஆதரவை போல் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களின் அலைவரிசைக்கு உங்களின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தேவை. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். பழிவாங்கும் எண்ணத்தால் இரு நாடுகள் சிதைந்த கதையை பற்றி பார்ப்போம். ஒரு நாட்டில் வீர துர்காசரன் என்ற அரசன் இருந்தான். சகல கலைகளையும் கற்று வீர சேனைகளோடு படைபலத்தோடு ஆட்சி செய்து வந்தான். எதிரி நாட்டு அரசர்கள் அரசன் துர்காசரன் பெயரை கேட்டாலே பயத்தோடு வாழ்ந்து வந்தார்கள். அரசன் துர்காசரனுக்கு மனைவியும் ஒரு மகளும் இருந்தார்கள். அரசனும் அரசியும் இளவரசியை கண்ணின் இமை போல் வளர்த்து வந்தார்கள். இளவரசி கிளியின் மீது மிகுந்த பிரியமாக இருந்தாள். அதனால் ஆசையோடு கிளிகளை வளர்த்து வந்தாள். அதில் ஒன்று இளவரசியோடு அன்பாக பேசும் கிளியாக இருந்தது. நாள் முழுக்க கிளிகளோடு பொழுதை கழிப்பது. கிளிகளின் மழலை பேச்சை கேட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் பேசும் கிளியோடு இளவரசி பேசிக் கொண்டிருந்த போது, இளவரசியே, நாளை உனக்கு கணவனாக வரப்போகிறவன் உன்னை சிறைபிடிக்க வரப்போகிறான் என்று சொல்லியது கிளி. இளவரசி சிரித்து கொண்டே, இது என் தந்தையின் இரும்பு கோட்டை, இதற்குள் யாரும் வருவதற்கு பயப்படுவார்கள். அதையும் தாண்டி உள்ளே நுழைந்தால் அவன் சாவதை தவிர வேறு வழி இல்லை என்றாள் இளவரசி. மறுநாள் காலை எப்போதும் போல் குளித்து முடித்து தன்னை அலங்காரம் செய்து கொண்டு வந்தவள் கிளிகளோடு பேசிக் கொண்டிருந்தாள் இளவரசி. அப்போது ஒரு இளைஞன் முகமூடி அணிந்து அரண்மனைக்குள் நுழைந்தான். அரண்மனைக்கு வெளியில் நின்றிருந்த காவலர்கள் வந்த இளைஞனை தடுத்து நிறுத்தினார்கள். காவலர்களை அடித்து கீழே தள்ளிய இளைஞன் இளவரசியை தேடிச் சென்றான். இளவரசி கிளிகளோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் வேகமாக சென்று இளவரசியின் கைகளை பிடித்து கத்த விடாமல் வாயில் துணியை கட்டி இளவரசியை இழுத்து கொண்டு மின்னல் வேகத்தில் மறைந்தான் இளைஞன். சிறிது நேரத்தில் அரண்மனையே பரபரப்பாக இருந்தது. அரச சபையில் இருக்கும் அரசனுக்கு இளவரசியை கடத்திய செய்தியை தெரிவித்தார்கள். இந்த செய்தி எல்லா இடங்களிலும் காட்டு தீ போல் பரவியது. அரசன் அரண்மனைக்கு வந்து நடந்தது என்ன என்று விசாரித்தான். அனைவரும் முகமூடி அணிந்து வந்திருந்தான். நல்ல சுறுசுறுப்பாகவும் பராக்கிரமசாலியாகவும் இருந்தான். அவன் யார் என்ற அடையாளம் தெரியவில்லை அரசே என்றார்கள். அரசன் குழப்பத்தில் இருந்தபோது இளவரசியின் பேசும் கிளி அரசனின் தோளில் போய் அமர்ந்தது. அரசன் கையில் கிளியை பிடித்து கொண்டு, இளவரசியோடு நீதானே எப்போதும் இருப்பாய், என்ன நடந்தது என்று உனக்காவது தெரியுமா என்றான் அரசன். அரசே, வந்தவன் நம் எதிரி நாடான தென் திசை அரசனின் மகன்தான். நம் இளவரசியை கடத்தி சென்ற போது அவன் பின்தொடர்ந்து சென்றதால் அவன் யார் என்று கண்டுபிடிக்க முடிந்தது. அரசே, வாருங்கள், நான் உங்களுக்கு வழி காண்பிக்கிறேன். நாம் படைகளோடு சென்று இளவரசியை மீட்டிக் கொண்டு வருவோம் என்றது கிளி. கிளி சொன்னதை கேட்டு, தென் திசை அரசன் நம்மோடு போரில் தோற்று போனவன். தற்சமயம் மாமனார் கொடுத்த நாட்டை ஆட்சி செய்கிறான். நம்மை பழிவாங்கும் எண்ணத்தில் இளவரசியை கடத்தி சென்றிருக்கிறான். இனி தென் திசை அரசனை உயிரோடு விடக்கூடாது என்று நினைத்து அரசன் துர்காசரன் கோபத்தோடு தன் படைபலத்தோடு கிளி முன்னே செல்ல இவர்கள் அனைவரும் பின்னால் சென்றார்கள். தென்திசை எல்லையை அடைந்தவுடன் அங்கே தென்திசை அரசன் துர்காசரனை வரவேற்க காத்திருந்தான். தென்திசை அரசனை பார்த்ததும் அரசன் துர்காசரன் கோபத்தில் அருகில் சென்றான். தென்திசை அரசன் கைகளை தூக்கி வணங்கியபடி, என்னை மன்னித்து விடுங்கள், என் மகன்தான் உங்கள் மகளை கடத்தியது. இளவரசி என் மனைவியோடு பத்திரமாக இருக்கிறார். நான் உங்களோடு நட்புறவு கொள்ளவே இப்படி செய்தேன். இனி நாம் இருவரும் நல்ல நண்பர்களாக இருப்போம். உங்களை எதிர்கொள்ள என்னால் முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டே துர்காசரன் கைகளை பிடித்தான் தென்திசை அரசன். இன்று என் அரண்மனையில் தங்கிவிட்டு நாளை உங்கள் மகளை அழைத்து செல்லுங்கள். நீங்கள் வருவதை அறிந்து உங்களை வரவேற்கவே காத்திருந்தேன் அரசே, வாருங்கள் செல்வோம் என்றான் தென்திசை அரசன் பணிவாக. தென்திசை அரசன் இவ்வளவு பணிவாக பேசியதை கேட்டதும் துர்காசரனுக்கு மனம் மாறியது. அனைவரையும் அழைத்து கொண்டு விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்தான். ராணி இருக்கும் அறைக்கு துர்காசரனை அழைத்து சென்றான் தென்திசை அரசன். தந்தையை பார்த்ததும் இளவரசி ஓடி வந்து கட்டிப்பிடித்து கொண்டாள். ராணியும் துர்காசரனிடம் மன்னிப்பு கேட்டாள். கடத்தி சென்ற இளவரசனை துர்காசரன் பார்த்தான். நல்ல வாட்டசாட்டமாக பராக்கிரமசாலியாகவும் இருந்தான், பணிவாகவும் இருந்தான். வந்தவர்களுக்கு நல்லபடியாகவே உணவு உபசரிப்பு செய்தான் தென்திசை அரசன். மறுநாள் காலை அனைவரும் ஊருக்கு கிளம்பும் போது துர்காசரனிடம், இளவரசியை கடத்திய கெட்ட பெயர் எங்களுக்கு வேண்டாம். இளவரசி எங்கள் மருமலாக வர வேண்டும் என்று நானும் என் மனைவியும் ஆசைப்படுகிறோம். இதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் நாங்கள் முறையாக பெண் கேட்டு வருகிறோம். வந்த இடத்தில் இப்படி கேட்கிறேன் என்று என்னை தவறாக நினைக்க வேண்டாம் என்றான் தென்திசை அரசன்.
கொஞ்சம் யோசித்து சிரித்து கொண்டே, முறைப்படி பெண் கேட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு மகளை அழைத்து கொண்டு தன் நாட்டிற்கு வந்து விட்டான் துர்காசரன். தென்திசை அரசன் முறைப்படி பெண் கேட்டு வந்தான். இரு வீட்டார்களுடைய சம்மதத்தோடு. ஒரே மகள் என்பதால் இளவரசியின் திருமணத்தை கோலாகலமாக நடத்தி முடித்துவிட்டு திருமணம் முடிந்தவுடன் முறைப்படி இளவரசியை தென்திசை நாட்டிற்கு அனுப்பி வைத்தான் துர்காசரன். பழிவாங்கும் எண்ணத்தில் இருந்தவர்கள் நல்லவர்களாக பேசி நயவஞ்சகத்தால் நடத்திய நாடகம் நல்லபடியாகவே அரங்கேறியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். அன்பே சிவம். நன்றி.